10 பாக்ஸ் அம்மா வேணும் பாய். இருங்க பாய். சாவு. இந்த மாதிரி ஒரு மியூசிக்ல வந்து வரானே, யாரா இவன் தானே பாக்குறீங்க? இவன் வேற யாருமே இல்லை, இவன் தான் நம்ம வீடியோவுடைய கேரக்டரு. பேரு ரோஹித். இந்தியன் பைக் டிரைவிங் வந்து வந்திருக்கான். இவன் கதையை தான் நீங்க இந்த வீடியோவில் நீங்க பார்க்க போறீங்க. என்னடா இது, டெய்லி ஆஃபீஸ் வச்சு ஒரு மனுஷனை இவ்வளோ பாடுபடுத்துகிறாங்க. வாரத்தில் ஒரு 7 நாள் லீவ் விட்டான்னா காலங்கத்தால் கார் வேறு ஆன் ஆகலை. பைக் எடுத்துகிட்டு போக வேண்டியதாக இருக்குது. காரில் போனால் தானே கெத்து, எல்லோரும் திரும்பி பார்ப்பாங்க. சே, ஆஃபீஸ்க்கு வேறு லேட் ஆகிடுச்சு. மேனேஜர் பார்த்தா கத்துவான். நல்ல காலம்ப்பா, வெளியே நிற்கலை. சந்தோஷம். சரி, உள்ளே போவோம். இன்றைக்கி நம்ம ஏன்ச்ச நேரம் நல்லா இருக்கு போல். ஆனால் அவன் எதுக்கு வண்டி எடுத்துன்னு வந்து விட்றான்? நேரம் நல்லா இருக்குண்ணா. சரி, நமக்கு எதுக்கு, நம்ம வேலைக்கு போவோம். யாரா இவன் அடுத்த வண்டி எடுத்துன்னு வந்து விட்றான்? இன்றைக்கி எனக்கு வண்டியில் கண்டோம் போல். எங்கே போனாலும் எவனா பைக் எடுத்துன்னு வந்து என் பக்கத்தில் விட்டுனே இருக்கான். நல்ல காலம் என் பக்கத்தில் போச்சே, என் மேலே போகாமல். என்னது இது, ஆஃபீஸே காலியாக இருக்குது, யாரையுமே காணோம். நம்ம தான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு போல். இதில் வேறு மேனேஜர் கத்துவான். லேட் கம்மர்லாம் நினச்சுமே. சரி, நமக்கு எதுக்கு, நம்ம போய் வேலையை பார்ப்போம். என்னது இது? ஓ, பைத்தானா? ஷோ யுவர் பைத்தான் ஸ்கில். ஏன்டா என்கிட்ட எதுக்குடா பைத்தான் ஸ்கில்லாம் கேட்குறீங்க? டேய், நான் பிகாம் ஸ்டூடெண்ட்ரா. ஐயோ, ஆஃபீஸ்க்குள்ளே தண்ணி வந்துருச்சு. அது ஃப்ளோர் கலர்ரா. ஓ, ஐசி. எப்படா என்கிட்ட சொல்லாமல் ஃப்ளோர் கலர் மாற்றினீங்க? போங்க, இந்த ரூம் பிடிக்கல, வெளியே போகிறேன். என்னடா இவன் வாழ்க்கை இவ்வளோ அமைதியாக வாழ்கிறான் தானே பார்க்குறீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு. ஆனால் இவனுடைய ஒரிஜினல் ஃப்ளாஷ்பேக்கை கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி நினச்சி கூட பார்க்க மாட்டீங்க. ஏன்னா இவன் ஒரு கேங்ஸ்டர். உங்கள் எல்லாருக்கும் இவன் ரோஹிதா தான் தெரியும். ஆனால் எனக்கு கேங்ஸ்டர் கணேஷ். ஒரு ஸ்னைப்பர் மிஷனுக்கு போறப்போ ரோஹித்தோடைய புல்லட் லைட்டா மிஸ் ஆகி கீழே பட்டதால அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுச்சு. அவன் ஜெயில இருந்து தப்பிக்கிறதுக்கு அந்த லேடி போலீஸ சுட போறப்போ அதை இன்னொரு போலீஸ் பார்த்துட்டு ரோஹித் கால்லே சுட்டு ரோஹித்தை புடிச்சு உள்ள போட்டு, சின்ன காக்கா அவன் தோல்ல உட்கார்ந்ததால அவன் அதை தட்டி விட போய் புல்லட்டை வேற எங்கேயோ சுட்டான். போலீஸ் அவனை புடிச்சு உள்ள போட்டாங்க. அவனுக்கு நேரமே சரியில்லை. நருட்டோவை தான் திட்டணும். அவனை அந்த ஜெயில இருந்து மெயின் ஜெயிலுக்கு அனுப்பின உடனே அவன் மெயின் ஜெயில மீட் பண்ண அந்த ஒரு ஆள் தான் சிஜே. கார்ல் ஜான்சனை யாரும் சும்மா நினைக்காதீங்க. அவன் சான் அண்ட்ரியாஸோடைய ஒரு ஃபேமஸான தீஃப், கிங் ஆஃப் சான் அண்ட்ரியாஸ். எல்லாருடைய ஃபேவரட்டான ஒரு டெரரிஸ்ட் தான் இந்த சிஜே. இவங்க 2 பேரும் ஜெயில மீட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டு ஜெயில இருந்தே ஒரு ஹைஸ்டுக்கு பிளான் போட்டாங்க. அந்த ஹைஸ்ட்ல இவங்க யாரை மீட் பண்ணாங்க தெரியுமா? பிராங்க்லின் அண்ட் டாமி. இவங்களும் ஒரு பெரிய டெரரிஸ்ட். இதுல இன்னொரு ஷாக்கும் இருக்கு. 2 பேரும் பக்கத்து செல்லுல இருந்துட்டு இந்த ஒரு ஹைஸ்ட்ல தான் மீட் பண்ணாங்க. அந்த ஹைஸ்ட நல்லபடியா முடிச்சுட்டு இவங்க 4 பேரும் ஜெயில பார்ட்டி கொண்டாடிட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு எல்லாருமே கொண்டாட வந்துட்டாங்க. ஆனா ஏன் கொண்டாடுறாங்கன்னு மற்றவங்களுக்கு தெரியாது. இவங்க அடுத்த பிளான் இந்த ஜெயில இருந்து தப்பிக்கிறது. அதுக்கான எல்லா வழியும் பண்ணாங்க. இவங்க சக்சஸ்ஃபுல்லா ஜெயில இருந்து தப்பிக்கவும் செஞ்சுட்டாங்க. அப்படியே கையோட ஒரு கேங்கையும் கிரியேட் பண்ணாங்க. அந்த கேங் நல்லபடியா தான் போயிட்டு இருந்தது. ஒரு நாள் இன்னொரு கேங் வந்துட்டு ரோஹித்தை சுட வரப்போ டாமி, பிராங்க்லின், சிஜே 3 பேரும் அவங்க உயிரை கொடுத்து ரோஹித் உயிரை காப்பாத்தினாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்க 3 பேரையும் கொல்ல வந்த கேங்குக்கு ஹெல்ப்பா இருந்தது போலீஸ். அந்த போலீஸை காலி பண்றதுக்கு தான் நம்ம ரோஹித் ஒரு நல்ல காலம் வருவான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எஸ், இத்தனை நாள் எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தனோ அதுக்கான டைம் வந்துருச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் பிராங்க்லின், சிஜே அண்ட் டாமி 3 பேரையும் போட்டு தள்ளணும். போலீஸ், உங்களை போட டைம் வந்துருச்சு. ஃபுல் சேஃப்டி போல் பக்காவாக லாக் பண்ணி வச்சுருக்கானுங்க. இவ்வளோ பெரிய கேங்ஸ்டர், எனக்கு இதை தாண்டி வர தெரியாதாடா? அங்கே பாரு, யாரு அவன் தனியாக பேசிட்டு ஓடுறான், பைத்தியம் போலடி. சீரியஸாக ஒரு ஃபைட்டுக்கு போகிறப்போ சந்துக்குள்ளே நிறைய பிரச்சனை வரும். அந்த மாதிரி பின்னாடி ஒரு பிரச்சனை என்ன பைத்தியம்னு சொல்லுது. எனக்கு தெரிஞ்சு நான் இந்த போலீஸ் ஸ்டேஷனை பிளாஸ்ட் பண்ண போகிறேன். முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் தான் என் டார்கெட். ஏன்னா உள்ளே தான் எல்லோரும் உக்காந்து இருப்பானுங்க. இல்லைன்னாலும் பரவாயில்ல, இந்த போலீஸ் ஸ்டேஷனை இன்றைக்கி சாய்க்கிறோம். அவ்வளோ வெறியில் போய் ஒரு மிஷின் கன் வேறு வாங்கிட்டு வந்திருக்கேன். எப்படி செம்மையாக இருக்கா? இந்த காரில் இருந்தானே பேசினேன். நீயே எது பைத்தியமா? நீ தாண்டி பைத்தியம், சாகை.
2 பக்கமும் லாக் பண்ணி வச்சுருக்கானுங்க. ஜம்ப் பண்ணி தான் உள்ளே போனோம், வேறு வழியே இல்லை. ஹா, ஸ்பைடர்மேன் ஜம்ப்பு. இந்த பொண்ணு யார் புதுசாக வந்திருக்கு? இந்தாம்மா நீயும் சாவு. என் பக்கத்தில் யாரும் வரக்கூடாது, ஏன்னா நான் இப்போ இருக்க மிஷின் அந்த மாதிரி. என்னடா உள்ள லக்ஸரி கார்ஸ்லாம் நிற்குது. ஓ மை ஃபேவரட். பட் இப்போ நான் ஃபுல் வெரி மோடில் இருக்கேன், போலீஸை போட்டு தள்ளுற மோடில் இருக்கேன். ஸோ எந்த காராக இருந்தாலும் டேமேஜ் பண்ணுவேன். அது அங்கே ஒருத்தன் வெளியே நிற்கிறான். ஏய் எங்கடா உங்கள் ஆளுங்க? எல்லோரும் தாண்டா எங்களை போட்டு தள்ளினீங்க, எங்களை இல்லை என் ஃப்ரெண்ட்ஸை. இந்தா சாவு. என்னை திருப்பி சுடுற நீ? எவ்வளோ பெரிய மிஷின் கனுக்கு ஒரு மரியாதை இல்லை. சே, எங்கடா யாரையுமே காணோம் உள்ளே யாரையும் காணோம். இதுதான் கரெக்ட் டைமு. கேமரா வச்சுருக்கானுங்க, டேமேஜ் பண்ணிட்டேன். வேறு ஏதாவது கேமரா வச்சுருக்கானுங்களா? ஏன்னா எங்கே வச்சுருப்பான்? அதோ மேலே ஒரு கேமரா வச்சுருக்கானுங்க, கரெக்டாக தலைக்கு மேலே இருக்குது. இதுக்கு வேறு மாதிரி தான். இந்தாப்பா ரெக்கார்ட் பண்ணிக்கோ, நான் என்னென்ன பண்ணுறேன்னு ரெக்கார்ட் பண்ணிக்கோ. மாவானா இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் ஃபுல்லாக வெடிய போகுது. ரெக்கார்ட் பண்ணாலும் பண்ணதை பார்க்க முடியாத மாதிரி நான் இங்கே பண்ணி விட்டுற போகிறேன். ஒருவேளை லக்ஸரி கார் வெளியே நிற்கிது, நிறைய போலீஸ் காரும் நிற்கிது. மேலே இருப்பானுங்களோ? அப்போது கீழே ஃபுல்லாக பிளாஸ்ட் பண்ணுற வேண்டியது தான். ஆனால் மேலே இருக்கானுங்களான்னு செக் பண்ணணும். ஒருவேளை இருந்தானுங்கன்னா வெடிக்க வைக்கிறதுக்காக கீழே ஃபுல்லாக பாம்ஸ் போட்டு லோட் பண்ணுற வேண்டியது தான். ஓகே, மேலே எவனாவது இருப்பான், கண்டிப்பாக இருப்பான். செத்திங்கடா நீங்கள்லாம். நான் மேலேயும் எவனையும் காணோம். அப்போ இன்றைக்கி இந்த போலீஸ் ஸ்டேஷன் டமால் வெடிய போகுது. Bye. Today there is a big blast waiting here. காரை சுடலாமா வெடிக்க வைக்கலாமா? சரி, எதையும் வெடிக்க வச்சுருவோம். ஏன்னா சுடுறதை விட பிளாஸ்ட் ஆகிறது அப்படியே மனசுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கும். அதனால் பிளாஸ்ட் ஆகிறது சுடுறதை விட பெட்டர். கிடச்ச இடத்துலலாம் பாம்ஸ் லோட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் அந்த லக்ஸரி கார்ஸ் போக வேண்டியது தான். ஆனால் அது மேலே பாம்ஸ் போடுறத விட ஏதாவது ஒரு காராவது இந்த மிஷின் கன்னை வச்சு லான்ச் பண்ணணுன்னு தோணுது. ஷூட் பண்ணணுன்னு தோணுது. என் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக தான் இது. எனக்காக உயிரே கொடுத்தீங்க, உங்களுக்காக இத்தனை காரை கொடுக்க மாட்டேனா? சாவே, எல்லா காரையும் இதையே வச்சே சுட்டுடலாம். ஏன்னா போலீஸ் கார்ஸ் மட்டும்தான் வெடியணும். பிளாஸ்ட். இதெல்லாம் ஷூட் அவுட்டில் தான் வெடியணும். இன்னும் ரோல்ஸ் ராய்ஸ் வெடிய மாட்டேங்குது. போர்ச்சா ஆடியா? அது போர்ச்சு தான் நினைக்கிறேன். ஆடி காலி. ஃபைனல் காரு. இதை போட்டு தள்ளிட்டு வெளியே போய் பாம்பை பிளாஸ்ட் பண்ணிட்டு கிளம்பிட வேண்டியது தான். ஒழுங்காகவே வெடிய மாட்டேங்குது ஐயா. சரி, போய் இன்னும் கொஞ்சம் பாம்ஸை லோட் பண்ணுவோம். எல்லா இடத்துலையும் போட்டு வச்சுட்டு இங்கே மேலே கீழே ரைட்டு லெஃப்ட்டு எல்லா சைட்லேயும் போட்டு வச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷன் எனக்கு தூளாக ஆகணும். என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு போகிற போக்கில் பார்ப்போம். போலீஸ் ஸ்டேஷன் பேர் மட்டும் வச்சுக்கூடாது. ஆனால் எப்படி யாருமே இல்லாமல் இருப்பானுங்க? ஒருவேளை என்ன எங்கேருந்தாவது போட்டு தள்ள யோசிக்கிறானுங்களா? நான் அந்த மாதிரி சண்டைக்கு வரேன்னு தெரிஞ்சு. ஆனால் திடீர்னு தானே வரேன், எப்படி தெரியும்? தெரியலையே. சரி, எதுக்கோ சீக்கிரம் வெளியே போயிடுவோம். ஜம்பே. எஸ், இங்கேருந்து பார்ப்போமா? இங்கேருந்தே பிளாஸ்ட் பண்ணுவோமா, இல்லை கொஞ்சம் பின்னாடி போயிடுவோமா? இல்லை இங்கேருந்து பிளாஸ்ட் பண்ணால் அந்த கண்ணுக்கு குளிர்ச்சியான காட்சியை ஃபுல்லாக பார்க்க முடியாது. இன்னும் கொஞ்சம் பின்னாடி போயிடுவோம். கடைசியாக ஒரு தடவை பார்த்துக்கலாம். ஓகே, போலீஸ் ஸ்டேஷன், யூ ஆர் கோயிங் டு பிளாஸ்ட். பத்தியா லேம்போ கார் எடுத்துன்னு நிறுத்தி வச்சிரு. ஹாய் ப்ரோ, வட்டா உள்ளேருந்தே நீயும் வெடிச்சிரு. எஸ், வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் பின்னாடி போயிட வேண்டியது தான். கரெக்ட், ஃபுல்லாக தெரியுதா? பக்கா. இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வேட்டைக்கு போகலாம். இந்த இடம் நல்லா தான் இருக்குது. அப்புறம் நான் ஏன் வெளியே போனேன்? பாய் போலீஸ் ஸ்டேஷன். வெடிச்சிருச்சு. உள்ள கார்லாம் வெடியுது. ஆனால் போலீஸ் ஸ்டேஷன் அப்படியே இருக்கு ஐயா. சார், அப்போ வேஸ்ட்டா? அமுக டுமுக அமால் டுமால்.